ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், முடிந்ததை செய்யுங்கள். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 27வது வசனம். 21 வயது நிரம்பிய சந்தரா என்ற பெண் கல்லூரியில் பயின்று வந்தார். அன்றாட செலவும் கல்வி கடனும் பெருகிவிட்டதால் படிப்பை தற்காலிகமாக நிறுத்திவிட்டு வேலை செய்து சம்பாதித்து பின்னர் கல்லூரி படிப்பை தொடரலாம் என நினைத்தாள். எனவே 2 உணவகங்களில் உணவு பரிமாறும் வேலையை ஏற்றுக்கொண்டு அதை உண்மையாக செய்ய ஆரம்பித்தாள். 2017ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அவள் பணியாற்றிய தாய்லாந்து உணவு விடுதிக்கு அவளுடைய பழைய சிநேகிதர்கள் வந்தனர். அவர்கள் ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து வந்திருந்தனர். அவர்களுக்கு உணவு பரிமாறும்போது அவர்களுக்குள்ளே பல காரியங்களை சம்பாதித்து கொண்டனர். அந்த சமயம் அவர்கள் இவளிடம், ஏன் இங்கு பணிபுரிகிறாய்? சொந்த ஊரை விட்டு இந்த நகரத்திற்கு வந்த காரணம் என்ன என்று சிநேகிதிகள் சந்தராவிடம் கேட்டறிந்தனர். சிநேகிதிகள் என்ற முறையில் இதையெல்லாம் கேட்கிறார்கள் என்றுதான் முதலில் சந்தரா நினைத்து கொண்டாள். எல்லாம் முடிந்து அவர்கள் செலுத்த வேண்டிய பணத்தையும் அதிகப்படியாக இவளுக்கு வெகுமதியாக $400 செலுத்திவிட்டு சென்றிருந்ததை இரவுதான் தெரிந்து கொண்டாள். இவளால் அதை நம்பவே முடியவில்லை. அவர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்கள் என்று சொல்ல கேட்ட இடத்திற்கு சென்று அவர்களுக்கு நன்றி கூற விரும்பினாள். எனவே அவர்கள் தங்கியிருந்த விடுதிக்கு சென்று ஒரு நன்றி கடிதத்தை அவர்களுக்காக வைத்துவிட்டு வந்துவிட்டாள். மறுநாள் அந்த உணவகத்திற்கு வந்த அந்த சிநேகிதிகளில் ஒரு பெண்மணி சந்தராவின் கடன்களை அடைக்கவும் கல்லூரி படிப்பை தொடரவும் $10,000 கொடுத்தார்கள். முதலில் அதை வாங்க மறுத்தாள். பின்னர் அவர்களது வற்புறுத்தலினால் அதை பெற்றுக்கொண்டாள். பணம் கொடுத்தவர்கள் அவர்களது பெயரை வெளியிட விரும்பாததால் அது வெளிவரவில்லை. இதுபோன்ற நல்லவர்கள் இன்றும் உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். உண்மையாய் இருப்பவர்களுக்கு தக்க நேரத்தில் தேவையான உதவிகள் வந்து சேரும் என்று சந்தரா கூறினாள். உண்மையான தேவையிலுள்ள அநேகர் இன்று உலகத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். நம்மால் முடிந்த உதவிகளை அப்படிப்பட்ட தேவையில் உள்ளவர்களுக்கு கொடுத்து உதவுவதும் விளம்பரம் இல்லாமல் இரகசியமாக செய்வதும் நம்முடைய சமுதாய கடமைகளில் ஒன்று ஆகும். வேதாகமமும் இதை சிபாரிசு செய்கிறது. கிறிஸ்துவானவரும் தேவையில் உள்ளவர்களுக்கு உதவுவதை சிபாரிசு செய்கிறார். கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவினால் நீங்களும் அப்படி செய்யுங்கள். கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85வது அதிகாரம் 12வது வசனம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.